ஓகே, அப்போ லாஸ்ட் கிளாஸில் நாம் வெக்டர் கிராஃபிக்ஸ்னால் என்ன, ராஸ்டர் கிராஃபிக்ஸ்னால் என்ன, இப்போ நாம் இல்லஸ்ட்ரேட்டரில் என்ன ஃபார்மேட்டில் செய்ய போகிறோம்ன்ற விஷயங்களை நம்ம லாஸ்ட் கிளாஸில் டீப்பாக பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் இல்லஸ்ட்ரேட்டரில் பிரதானமான டூல்ஸ், அதாவது கருவிகள், நம்ம ஃபோட்டோஷாப்பில் நிறைய டூல்ஸ் பார்த்துருக்கோம் தானே, அந்த மாதிரி மெயினான டூல்களை அது என்னத்துக்காக பயன்படுதுன்ற விஷயங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த இமேஜை கொஞ்சம் பாருங்கள். இந்த இமேஜ் வந்து 1987 இருந்து 2017 வரைக்கும் வந்து எவ்வளவு டூல்ஸ் அப்டேட் ஆகிருக்கு இல்லஸ்ட்ரேட்டர்லன்ற விஷயத்தை காட்டுது. சரியா, பாருங்கள். 1987 வெறும் எத்தனை டூல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 2, 4, 6, 8, 10, 12, 13 டூல்ஸ் தான் இருக்குது. வெறும் 1987 இந்த இல்லஸ்ட்ரேட்டரை அறிமுகப்படுத்தக்குள்ள வெறும் 13 டூல்ஸ் தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு 88 2 டூல் கூடுது, இந்த கூடுது அப்படின்னு கொஞ்சம் அப்டேட் ஆகி 1996 பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போது 2017 பாருங்கள் எந்த அளவுக்கு டூல்ஸ் அட்வான்ஸ் ஆகிருக்குண்டு. இப்படி ஒரு அட்வான்ஸான வளர்ச்சி அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக இதை காட்டுறேன். இவ்வளோ டூல்ஸ் வந்து இருக்குது. இப்போ இருக்கிற இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து இவ்வளோ டூல் இந்த நீங்கள் டூல் பாரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டூல்ஸ் இருக்குது இப்போ உள்ள இல்லஸ்ட்ரேட்டரில். சரியா, இப்போது டூல்ஸை வந்து எப்படி அப்ளை பண்ணுறன்ற விஷயங்களை பார்ப்போம். டூல்ஸில் வந்து முதலாவது நம்ம பார்க்குறது வந்து மூவ் டூல். இந்த மூவ் டூல் வந்து என்னன்னு நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்துருக்கோம். சும்மா டீப்பாக போகாமல் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இமேஜை இந்த ஷேப்பை நான் கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு, அடுத்தது அதோட சைஸை பெருசு சின்னதாக்குறதுக்கு. இப்போ நம்ம சைஸை பெருசாக்கும் போது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ண மாதிரி இருந்தால் ஒரே நேருக்கு அது மூவ் ஆகிட்டு இருக்கும். சரியா, அப்போ சைஸை பெருசு சின்னதாக்குறது, இந்த மாதிரி மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு இந்த மூவ் டூலை பயன்படுத்துவோம். இது என்ன டூலில் செலெக்ஷன் டூல், அதாவது டிரெக்ட் செலெக்ஷன் டூல்னு பாருங்கள். டிரெக்ட் செலெக்ஷன் டூலில் என்ன செய்யுதுன்னு கொஞ்சம் பாருங்கள். அந்த இமேஜில் விளங்குதான். இப்போ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இல்லஸ்ட்ரேட்டர் வந்து எப்படி உருவாகுது, பிக்சலில் உருவாகுதா இல்லை கர்வ்ஸ் லைன்ஸில் உருவாகுதா. கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ், கர்வ்ஸ்ன்றது வந்து கர்வ்ஸ் அண்ட் டாட்ஸ், அதாவது புள்ளிகளும் கோடுகளும் சேர்ந்து தான் உருவாகுது. இப்போ இந்த ஷேப் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த டிரெக்ட் செலெக்ஷன் டூலை நான் எடுத்து இப்படி ட்ராக் பண்ணி ஒரு சதுரமாக கீறி காட்டினேன்னு சொன்னால் பாருங்கள், இதில் இந்த ஒரு லைன் போகுது, இந்த ஒரு லைன் போகுது, இந்த ஒரு லைன் போகுது, இந்த ஒரு லைன். அந்த லைன் நாளையுமே ஜாயின் பண்ணுது. இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி அண்ட் இங்கே ஒரு புள்ளி. இப்படி 4 புள்ளிகள் சேர்ந்து 4 லைனை ஜாயின் பண்ணுது. அப்போ இந்த ஒரு வேலை தான் பாருங்கள். இது இப்படித்தான் வந்து இந்த இல்லஸ்ட்ரேட்டரில் நம்ம என்னத்தை செய்கிறதா இருந்தாலும் இப்படித்தான் நம்ம பில்ட் பண்ணிட்டு போவோம். சரியா, இந்த கோடுகளும் லைன்களும் தான் நீங்கள் என்னத்தை செஞ்சீங்கன்னாலும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இல்லஸ்ட்ரேட்டரில். இப்போ நாம் இந்த டிரெக்ட் செலெக்ஷன் டூல் என்னத்துக்கு நமக்கு உதவுதுன்னு சொன்னால், இதில் எத்தனை பார்த்துருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும். எத்தனை பார்த்துருக்கு நான் ஏற்கனவே பார்த்துனா என்ன சொல்லியிருக்கேன், பார்த்துன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த டொட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த டொட்டை பாருங்கள், இங்கேருந்து இந்த இடத்துக்கு திரும்ப இதால் வருவது, இப்படி பயணித்து இப்படியே வருவது. அப்போ எத்தனை பார்த்துருக்கு, 1, இங்கேருந்து இங்கே 2, 3, 4, இப்போ 4 பாத்திர கடந்து அது இந்த இடத்துக்கு வருவது. சரியா, அப்போது இதுதான் பாத். அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த டிரெக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பாத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு இந்த பாத்தை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாத்தை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணின்னு சொன்னால் அந்த பாத்து தனியாக எனக்கு அட்ஜஸ்ட் ஆகும். நம்ம எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம், அந்த ஒரு பாத்தை. அதேமாதிரி இந்த பாத்து சொன்னால் அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மூவ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அந்த பாத்து தேவையில்லையா, அந்த பாத்தை கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணுங்கள். கீபோர்டில் டிலீட் கீயை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த பாத்து இல்லாமல் போயிடும். இந்த ஒவ்வொரு பாத்தையும் வந்து ஒரு பாத்து செலக்ட் பண்ணுறதுக்காக நாம் இந்த டிரெக்ட் செலெக்ஷன் டூலை பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ மூவ் டூலும் பார்த்துட்டோம், டிரெக்ட் செலெக்ஷன் டூலும் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறோம் வந்து மேஜிக் வாண்ட் டூல்.
மேஜிக் வாண்ட் டூல்ன்றது ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பார்த்த ஒரு டூல் தான். ஆனால் ஃபோட்டோஷாப்பில் நம்ம அதை பயன்படுத்தலை, நம்ம அதை பார்க்கவும் இல்லை. ஏன்னு சொன்னால் அதை விட அட்வான்ஸ்டாக குயிக் செலெக்ஷன் டூல்னு ஒரு டூல் ஒன்று இருக்கிறதால நம்ம இந்த மேஜிக் வாண்ட் டூலை அங்கே பயன்படுத்தலை. ஆனால் இங்கே இது வந்து ஒரு நல்ல ஒரு தேவைக்காக பயன்படுது. என்னத்துக்குன்னு சொன்னால் பாருங்கள், இப்போ இந்த வாண்ட் டூலை எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு கலரை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த இந்த பேட்டர்னில் எங்கெல்லாம் அந்த கலர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கலர் உங்களுக்கு காட்டும். சரியா? இப்போ அந்த கலரை நீங்கள் மூவ் பண்ணி எடுக்கலாம், இப்படி வேறையா பிரித்து எடுக்கலாம். இல்லாட்டி அந்த கலர் உங்களுக்கு தேவையில்லையா டெலீட் பண்ணிடலாம். அப்போ எந்த கலர், இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த லைட் ப்ளூவை செலக்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் வாண்ட்டில் எடுத்து லைட் ப்ளூ ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைட் ப்ளூ அந்த இடத்துல எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடமெல்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆகுது. இதுதான் இந்த மேஜிக் வாண்ட் டூலோட ஒரு ஸ்பெஷல். ஓகே, அப்போ மேஜிக் வாண்ட் டூல்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நாம் பார்க்க போகிறோம் லெஸ்ஸர் டூல். லெஸ்ஸர் டூல் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஃபோட்டோஷாப்பில் நம்ம பார்த்த அதே சேம் டூல், அதே ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே என்னத்தை செலக்ட் பண்ண போகுது? குறிப்பிட்ட இமேஜை செலக்ட் பண்ண போதா? இல்லை, இங்கே என்ன எலமெண்ட் இருக்குது, இங்கே நிறைய டாட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மூவ் டூலை எடுத்து ஒவ்வொரு டாட்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணணும். நீங்கள் இது கஷ்டம். அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த அதாவது லெஸ்ஸர் டூலை செலக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த இதை சுற்றி அந்த பர்டிகுலர் ஏரியாவை சுற்றி ட்ரா பண்ணிங்கன்னா அது அவ்வளோ நமக்கு செலக்ட் ஆகுது. சரியா? அப்போ இதுதான் லெஸ்ஸர் டூல். லெஸ்ஸர் டூல்ன்றது வந்து குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுது. இப்போ இங்கே நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது. அந்த நிறைய ரவுண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த ரவுண்டை சுற்றி வரைங்க. அப்போ அந்த ரவுண்ட் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிடும். இல்லாட்டி ஒவ்வொன்றா நம்ம செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். சரியா? அப்போ இது என்ன டூல்? லெஸ்ஸர் டூல். அடுத்த டூல் நாம் பார்க்க போகிறோம் பென் டூல். சரியா? பென் டூல்னா என்னன்னு இப்போ பார்ப்போம். பென் டூல்ன்றது நம்ம ஏற்கனவே ஃபோட்டோஷாப்பில் பார்த்த அதே ஃபங்க்ஷன் தான். ஆனால் இங்கே என்ன உருவாக்குது? செலெக்ஷன். இங்கே செலெக்ஷன்றது என்ன? வெறும் லைன்ஸும் டாட்ஸும். அதைத்தான் நீங்கள் எப்போவுமே திரும்ப திரும்ப கருத்தில் கொள்ளணும். இல்லஸ்ட்ரேட்டர்ன்றாலே வெறும் லைன்ஸும் டாட்ஸும் மட்டும்தான். அப்போ இங்கே நான் இந்த பென் டூலை வச்சு ஒரு வடிவத்தை உருவாக்குறேன். பாருங்கள், இங்கே அதே மாதிரி தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் இப்போ இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு அது ப்ரெஸ் ஆகும். சரியா? இப்போ இந்த மாதிரி ஒரு வடிவத்தை நம்ம கீறலாம். இப்போ இதில் நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ இதில் எத்தனை பாத்து இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த நான் டிரெக்ட் செலெக்ஷன் டூலை எடுத்து ட்ரா பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் இதில் எத்தனை பாத்து இருக்குது? இங்கேருந்து ஆரம்பித்தேன் 1 2 3 4 5 6 7 7 பாத்து இருக்குது. இந்த 7 பாத்து வந்து வெவ்வேறு பாதையில் பயணித்து இந்த வடிவத்தை உருவாக்குது. அதுக்கு உதவுது என்ன? லைன். இப்போ இந்த பாத்துலேருந்து இந்த பாத்தை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லைன், இதுலேருந்து இதில் ஒரு லைன். இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த வெக்டர் கிராஃபிக். இப்போ ஒவ்வொன்றும் பார்க்க உங்களுக்கு வெக்டர் கிராஃபிக் வந்து இன்னும் புரியும். அப்போ பென் டூலை பார்த்துட்டோம். இப்போ பென் டூலில் வந்து இன்னும் சில டூல்ஸ் இருக்குது பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இங்கே உங்களுக்கு இன்னும் ஒரு 3 டூல் காட்டுது. இந்த 3 டூலும் என்ன செய்யுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த அட் ஆங்கர் பாயிண்ட் டூல், அதாவது இந்த ப்ளஸ்ஸை காட்டுதா இருந்தால் இங்கே என்ன நடக்குதுன்னா புதிய ஒரு புள்ளியை உருவாக்குறதுக்காக பயன்படும். இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு புள்ளியை எடுக்கிறதுக்கு ஒரு இதை பயன்படுத்துவோம், அந்த டூலை பயன்படுத்துவோம். பாருங்கள், இங்கே இந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்தலாம். அப்போ அது ஒரு விஷயம். பட் நான் ஒரு டூலை ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி மைனஸ், அது என்ன செய்யும்? இருக்கிற ஒரு டூலை இல்லாமாக்கும். அப்போ இங்கே இந்த டூல் தேவையில்லைன்னு சொன்னால் இது இல்லாமாக்கிடும். அப்போ இந்த மாதிரி செய்யலாம். அதுக்கு அடுத்த டூல் பாருங்கள், ஆங்கர் பாயிண்ட் டூல். ஆங்கர் பாயிண்ட் டூல்ன்ற என்னன்னு சொன்னால் ஒரு பாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும். இப்போ இந்த பாத்தை கிளிக் பண்ணிவிட்டு ஆங்கர் பாயிண்ட் டூல் எடுத்து மூவ் பண்ணிங்களா இருந்தால் அவங்களுக்கு அது அந்த நம்ம ஏற்கனவே வந்து அந்த பாயிண்ட்டை வந்து வளைக்கிறதுக்கு பயன்படுத்தின மாதிரி இதை பயன்படுத்தலாம் இந்த டூலை. இப்போ இந்த துண்டை நீங்கள் வளைக்கணுமா இருந்தால் இந்த மாதிரி வளைக்கலாம். அப்போ இப்படி பயன்படுத்துறதுக்காக இந்த ஆங்கர் பாயிண்ட் டூலை பயன்படுத்துவோம். சரியா? அப்போது அதுவும் பார்த்துட்டோம். பென் டூல் பார்த்து
இப்போ இன்னொரு டூல் பாருங்கள், இது வந்து இது கேர்வேச்சர் டூல். இது வந்து இல்லஸ்ட்ரேட்டருக்கே யூனிக்கான ஒரு டூல். அதாவது இல்லஸ்ட்ரேட்டரில் மட்டுமே உள்ள ஒரு டூல் தான் இந்த கேர்வேச்சர் டூல். இந்த கேர்வேச்சர் டூல் வந்து எப்படி அழகாக நம்மளுக்கு அந்த கேர்வை எடுத்து தருதுன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், இங்கே ஒரு டாட் ஒன்று வச்சுட்டேன். இப்போ இன்னொரு டாட் இங்கே வைக்கிறேன், இங்கே. இப்போ நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, சும்மா எதையும் கிளிக் பண்ணவும் தேவையில்லை. சும்மா அவங்களோட மவுஸை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் உங்களுக்கு தானாகவே அந்த கேர்வை எடுத்து தருவது பாருங்கள். இப்போ இன்னொன்று, இப்போ இன்னொன்று, இப்போ இன்னொன்று. அப்போது ஒரு ஷேப் ஒன்று உருவாக்கலாம். இந்த கேர்வை பாருங்கள், எந்த ஒரு 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 சீரான ஒரு வடிவமைப்பில் வருவது. இந்த கேர்வ் பாருங்கள், ஒரு சீரான வடிவத்தில் இருக்குது. இந்த வளைவு பாருங்கள், அது மாதிரி. இப்போ இந்த டூலை எடுத்து இப்போ இங்கொண்டு இங்கொண்டு, அப்போது ஒரு ஹாஃப் சர்க்கிளை கீறிட்டு அடுத்து இங்கொண்டு இங்கொண்டு இங்கொண்டு. இப்போ பாருங்கள், இது இது இதை இதை இது வந்து ஃபில்லில் இருக்குது. இங்கே இது ஃபில்லில் இருக்கா எண்ணத்தில் இருக்குன்றது இந்த ஷேப் வந்து ஃபில்லா அல்லது ஸ்ட்ரோக்கான்ற விஷயத்தை இங்கே பாருங்கள், இங்கே காட்டுது. இப்போ இது ஃபில்லு, சாரி, இது ஃபில், இது ஸ்ட்ரோக். அப்போ ஸ்ட்ரோக்கை நீங்கள் மாற்றுறதா இருந்தால் இங்கே இருக்குது, மாற்றுறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பார்த்த விஷயந்தான். இப்போ இங்கே நீங்கள் இதை மாற்றினீங்களா இருந்தால் அந்த மார்க்கே அது ஃபில்லில் இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக்குக்கு ஒட்டோவாகவே மாறும். அப்போ ஸ்ட்ரோக்கில் சைஸை நீங்கள் இங்கே மாற்றிக்கொள்ளலாம். இப்போ ஸ்ட்ரோக்கில் அந்த பேட்டர்ன் எப்படி வரணும், அதாவது இங்கே மெலிசாகி தடிப்பாகணுமா, அந்த விஷயங்களை நீங்கள் இங்கே மாற்றிக்கொள்ளலும். இந்த மாதிரி மாற்றிக்கொள்ளலும். அடுத்தது வந்து அந்த ப்ரஷ்ஷில் டைப் என்ன மாதிரி வரணும், இந்த மாதிரி வரணுமா பாருங்கள், ஒரு மாதிரி ஷேப்பான வடிவத்தில். இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருக்கணுமா, இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பெயிண்ட் ஸ்ட்ரோக் மாதிரியான அந்த மாதிரி அமைப்புகளில் அந்த ஸ்ட்ரோக்கை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த டைப் ஒப்பேசிட்டினா என்னென்னு தெரியும், அதில் அந்த ஹைட் ஆகிற தன்மை, திக்னஸ் குறைஞ்சி போகிறது, கடைசியில் ஜீரோண்டா இல்லாமல் போயிடும். அப்போ ஒப்பேசிட்டி இங்கே இருக்குது. அப்போ கேர்வேச்சர் டூல் பார்த்துட்டோம். கேர்வேச்சர் டூலில் வந்து நம்ம வித்தியாசமான நிறைய வடிவங்களை கீறிக்கொள்ளலும் இலகுவா மிகவும். ஒரு வாட்டர் ட்ராப் ஒன்று கீற போகிறீங்களா இருந்தால் இந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும், இப்போ இந்த இடத்துல இருந்துன்னா இந்த இடத்துக்கு வளைச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி வளைக்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டு சும்மா நீங்கள் மவுஸை மூவ் பண்ணுறதான் தானாகவே வளையும். இப்போது இந்த இடத்துல எனக்கு கூரா வேணும்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி எடுத்து இந்த இடத்துல எனக்கு கூரா இல்லை பாருங்கள், இந்த இடம் கூரா வருவதில்லை, வளைஞ்சி தான் வருவது. அது அந்த மார்க் ஒன்று காட்டுது பாருங்கள், இப்படி வளைஞ்சி வருது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கூரா தேவைன்னு சொன்னால் அது வந்து இந்த கூரான ஒரு கோனராக இருக்கணுமா இருந்தால் டபுள் கிளிக் அங்கே வச்சுட்டு ஒரு மவுஸில் டபுள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அது கூரா நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ இதுவும் ஒரு ட்ரிக்ஸ் அந்த கேர்வேச்சர் டூலில். அடுத்த டூல் நமக்கு தெரியும், டெக்ஸ்ட் டூல். பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயந்தான் டெக்ஸ்ட் டூல். நம்ம டெக்ஸ்ட் டூலை எடுத்தோம்னு சொன்னாலே ஓட்டோவாக இங்கே சில ஆப்ஷன்ஸ் தானாக வரும். பேராகிராஃப் சென்டராக லெஃப்டான்னு, அல்லது ஜஸ்டிஃபைல வந்து சென்டராக லெஃப்டான்ற விஷயங்கள். அடுத்தது வந்து அதோட சைஸ், இங்கே கேரக்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்த அதே விஷயம் எல்லாம் இது இங்கே இருக்குது. அப்போ அதில் நீங்கள் தேவையான மாதிரி மாற்றிக்கொள்ளலும். டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாற்றிக்கொள்ளலும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ சைஸ், இதில் வந்து லைன் ஸ்பேஸ், ஃபொண்ட் மாத்திரண்டா ஃபொண்ட். அடுத்தது ஃபோன் ஃபேமிலியில் வந்து அது போல்டா இல்லை ரெகுலரான்ற அந்த விஷயம். அடுத்தது கேப்ஸ் லோக்கா இல்லை ஸ்மாலா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இந்த டெக்ஸ்ட்லேயே தானாகவே இருக்குது. டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே வந்து இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ ஏரியா டைப் டெக்ஸ்ட் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி ஷேப்புக்குள்ளே நீங்கள் இந்த டெக்ஸ்ட் எடுத்தீங்களா இருந்தால் அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பை கீறிட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் அந்த ஏரியாவுக்குள்ளே உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் உருவாகும். இப்போ இது ரெண்டாவது இருக்கிற இந்த ஏரியா டைப் சொல்லுவோம், ஏரியா டைப் 2ல சொல்லுவோம்.
அடுத்து நம்ம பார்க்குறோம் ஏரியா டைப் டூல். ஏரியா டைப் டூல்னா என்னன்னு சொன்னால் பாருங்கள், இப்போ ஒரு ஷேப் ஒன்று நான் எடுத்து ஒரு சதுரமாக கீறிட்டு இந்த ஏரியா டைப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த பார்டரில் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அந்த பார்டருக்குள்ளே உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு காட்டுது. இது தான் வந்து ஏரியா டைப் டூல். சரியா? அதே மாதிரி அதில் இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். டைப் ஆன பாத் டூல், ஒரு பாத்தில் வச்சு டைப் பண்ணுறது. அதாவது இந்த பாத் இப்படி கீறி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாத் கீறிட்டு அதை அவுட்லைன் பண்ணால் இப்படி ஒரு எனக்கு பாதை ஒன்று கிடைக்குது. இந்த பாத்தில் நான் கீறப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி அதுலேயே நம்ம டைப் பண்ணிட்டு போகலாம். இதை வந்து என்ன சொல்லுவோம், டைப் பண்ண பாத் டூல். சரியா? அது ஒரு விஷயம். அடுத்த டூல் இருக்குது பாருங்கள், வேர்டிகல் டைப் டூல். வேர்டிகல் டைப் டூல்ன்றது வந்து மேலிருந்து கீழே டைப் பண்ணுறது. இது நமக்கு எல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்லேயே பார்த்த டூல்ஸ், நம்ம டீப்பாக பார்க்க தேவையில்லை. அடுத்த டூல் இருக்குது பாருங்கள், வேர்டிகல் ஏரியா டைப் டூல். அதாவது ஒரு ஷேப்பை கீறிட்டு வேர்டிகல் ஏரியா டைப் டூலை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ஒரு லைனில் தான் கிளிக் பண்ணணும், சென்டரில் ஒரு பாத்தில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் மேலேருந்து கீழே ஒரு ஷேப்புக்குள்ளே அது க்ரியேட் ஆகுது நமக்கு. அது ஒரு விஷயம். அடுத்தது விஷயம், நம்ம வேர்டிகலாக வந்து டைப் பண்ண பாத் டூல். அதாவது ஒரு பாத்தில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு பாத்தில் இந்த பாத்தில் நம்மளுக்கு மேலிருந்து கீழே டைப் பண்ணி போகும். சரியா? வேர்டிகல் டைப் பண்ண பாத் டூல் பாருங்கள். அதாவது அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியே அது மாறி போகுது. அந்த ஏங்கில் அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியே மாற்றிட்டு போகுது. இது வந்து வேர்டிகல்னா பாத் டூல். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், அப்போ நம்ம டெக்ஸ்ட் டூலில் வந்து பாருங்கள், இந்த கடைசியாக பார்க்கணும் டச் டைப் டூல். டச் டைப் டூல்னா என்னன்னு சொன்னால் பாருங்கள், அதில் ஷார்ட்கட் கீ ஷிஃப்டோட டி அடிக்கணும், ஷிஃப்ட் ப்ளஸ் டி. சரியா? டச் டைப் டூல். இப்போ ஒரு டெக்ஸ்ட் டைப்பை டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் ஹியர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நீங்கள் டச் டைப் டூலை எடுத்து ஏதாச்சும் ஒன்று இப்படி ஒரு 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 ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு அது செலக்ட் ஆகும். அப்போ நீங்கள் அதை சின்னதாக்கி பெருசாக்கி அப்படி ஏதாவது செஞ்சு கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இப்படி மூவ் பண்ணி அதே மாதிரி இப்போ டி இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஒரு மாதிரி குறிப்பிட்ட ஒரு எழுத்தை நமக்கு ஏற்ற மாதிரி அசைச்சி சின்னதாக்கி பெரிதாக்கி அப்படி அந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுக்கு இந்த டச் டைப் டூலை பயன்படுத்துவோம். அப்போ டெக்ஸ்ட் டூல் பார்த்துட்டோம். அடுத்த டூல் நாம் பார்க்க போகிறோம் வந்து லைன் செக்மெண்ட் டூல். லைன்ன்றது வந்து ஒரு சிங்கிள் லைன், ஒரு கோடு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபில் சரி வராது, அப்போ ஸ்ட்ரோக் தான் சரி வரும். இந்த லைன் தானே இது. இப்போ லைனாக இருக்கக்குள்ள அதுக்கு ஸ்ட்ரோக்கை செட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக். சரியா? இந்த சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் எத்தனை பாத் இருக்குன்னு பாருங்கள். ஒரு பாத், ரெண்டு பாத்து. அப்போ ரெண்டு பாத் சேர்ந்த ஒரு லைன், அதாவது ரெண்டு புள்ளி சேர்றது தானே ஒரு கோடு. அதை நீங்கள் மைண்ட் பண்ணிங்கன்னா சரி. அந்த அடுத்தது வந்து ஆர்க் டூல். ஆர்க் டூல்ன்றது ஒரு சிங்கிள் லைன் தான், ஆனால் ஆர்க் ஷேப்பில் வரும். அது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்க் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு கர்வ் அந்த ஷேப்பில் கீறதுக்காக நம்ம இந்த ஆர்க் டூலை பயன்படுத்துவோம். ஸ்பைரல் டூல்ன்றது வந்து ஸ்பைரல் ஷேப்ன்றது தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு மாதிரி சுழியான ஒரு அமைப்பை கீறதுக்காக அந்த டூலை பயன்படுத்துவோம். அது இதில் எல்லாமே வந்து லைனில் தான் வரும். சரியா? எல்லாமே லைன்ஸ் தான். இது ஒன்றும் ஃபில் இல்லை, வெறும் லைன்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் எத்தனை பாத் இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே ஒவ்வொரு டாட்ஸும் ஒவ்வொரு பாத், அதுக்கடையில் உள்ள லைன்ஸ் தான் அது ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இப்படியான ஸ்பைரல் ஷேப்பை கீறதுக்காக இதை பயன்படுத்தும். அடுத்த டூல் பாருங்கள், ரெக்டாங்குலர் கிரிட் டூல். இது நம்ம வேர்ட்லாம் வந்து அந்த டேபிள்ஸ் ஐட்டம்ஸ் அப்படி கீறோம், டேபிள்ஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு டேபிளை நம்ம வேர்ட்லாம் வந்து ஒரு டேபிள் எப்படி கீறன்னு தெரியும் உங்களுக்கு, அட்டவணை. இப்போ இந்த டேபிள் கீறதுக்காக இந்த ரெக்டாங்குலர் கிரிட் டூல் பயன்படுத்துவோம். இதில் நாங்கள் லைன் அதாவது ஸ்ட்ரோக் சைஸஸ் டிக்ரீஸ் பண்ணலும், நமக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணலும்.
இப்போ நீங்கள் உங்களுக்கு எத்தனை கொலம் வேணும் எத்தனை ரோ வேணும்னு இந்த இந்த டூலை இங்கே ப்ரெஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு விண்டோ ஒன்று க்ரியேட் ஆகும். இந்த விண்டோவில் இங்கே இருக்குது நம்பர் ஆஃப் டிவைடர்ஸ், வெர்டிக்கல் டிவைட்ஸ், ஹாரிசன்டல் டிவைட்ஸ்ன்னு இங்கே இருக்குது. சரியா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணோன்னா அதுக்கேற்ற எண்ணிக்கையான கொலம் ரோஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான டூல்ஸ் அதே இதில் வச்சு அப்ளை பண்ணலை. அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறோம் போலார் கிரிட் டூல். போலார் கிரிட் டூல்ன்றது வந்து ஒரு மாதிரியான பசில் சால்வ் பண்ணும் அந்த மாதிரியான ஒரு ஷேப்பை இது நமக்கு தரும். இந்த மாதிரி அமைப்புக்கிறதுக்காக நம்ம போலார் கிரிட் டூல் பயன்படுத்துவோம். அடுத்த டூல் பார்க்க போகிறோம் ரெக்டாங்குலர் டூல். இது வந்து ஷேப் டூல். நாம் ஃபோட்டோஷாப்பில் பார்த்த அதே ஷேப்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. இது வந்து ரவுண்டட், இந்த கோர்னரை வந்து ரவுண்டட் ஆகுற மாதிரியான அமைப்பு. இப்போ இந்த ரவுண்டட்டை வந்து நீங்கள் இன்னும் அதிகரிச்சிருந்துச்சுன்னா ஃபோட்டோஷாப்பில் மாதிரி மாற்றணும்னு இல்லை. இங்கே நீங்கள் இந்த 4 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், 4 மூலையிலையும் 4 டாட்ஸ் இருக்குது. இந்த டாட்ஸை நீங்கள் மூவ் பண்ணிங்களா இருந்தால் தானாகவே உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஃபோட்டோஷாப்பை விட சரியான ஈஸியாக இருக்கும் டூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறது. இப்போ இந்த ரெக்டாங்கிள் இப்போ இந்த பொட்டியை நீங்கள் மூளையை இப்போ கோர்னரை வந்து ரவுண்ட் ஷேப்பில் மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் அப்போ இந்த டாட்டை பிடிச்சி மூவ் பண்ணிங்கன்னா சரி. இப்போ 4 ஒரே நேரத்தில் நம்மளுக்கு மூவ் ஆகுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட கோர்னரை நீங்கள் இப்படி கேவ் ஷேப்பை மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் ஆர்க் ஷேப்பாக, அப்போ அந்த டாட்டை ஒரு ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா குறிப்பிட்ட ஒன்று நமக்கு அந்த கேவ் ஷேப்புக்கு மாறும். அதாவது ஒரு குறிப்பிட்ட டாட்டை ப்ரெஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறமா மூவ் பண்ணணும். சும்மா ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் டாட்டை பிடிச்சி மூவ் பண்ணிங்களா இருந்தால் 4 ஷேப்பு நமக்கு மாறும். 4 பக்கம் 4 மூலையும் அந்த மாதிரி அமைப்பில் மாறும். சரியா? இது ஒரு விஷயம். அடுத்த ஷேப்பில் நாம் பார்க்க எலிப்ஸ் டூல். அடுத்தது ரெக்டாங்குலர் பாலிகன் டூல். பாலிகன் டூலில் உங்களுக்கு தெரியும், அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஒன்று க்ரியேட் ஆகும். அதில் எத்தனை சைட்ஸ் தேவை நமக்குன்னு காட்டுது. இப்போ 3 சைட்ஸ்னால் நமக்கு ரெக்டாங்குலர் கிடைக்கும், ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதே மாதிரி 5. இப்போ நீங்கள் எந்த ஷேப்புக்கும் அதில் கோர்னரை கர்வ் ஷேப்பாக மாற்றலாம். அடுத்தது 6. இப்போ எல்லாம் வந்து அவுட்லைனில் இருக்குது. அப்போ ஃபில்லாக மாற்றணும்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இதை ஸ்வைப் பண்ணிங்களா இருந்தால் அந்த கலர், அதாவது ஸ்ட்ரோக்கில் என்ன பிளாக் கலர் இருக்குன்னா பிளாக் கலர் ஃபில்லாக மாறும். இல்லையா நீங்கள் இங்கே போய் கலரை மாற்றிக்கொள்ளலாம், கலரை சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்டார் டூல். ஸ்டார்ன்றது நமக்கு தெரியும். இப்போது ஸ்டார் ஷேப்லேயே நம்ம ஷேப்க்கு இல்லைங்க. ஸ்டாரில் வந்து அந்த ஸ்டார் அந்த கால் இருக்குது தானே, அந்த கோர்னர் அது எத்தனை வரணும்னு இப்போ 6ன்னு சொன்னால் 6 ஸ்டைலில் வரும். நமக்கு 5 தேவைன்னு சொன்னால் 5. ஓகே, இப்போ இந்த ஸ்டார் ஷேப்பில் வந்து நம்ம ட்ராக் பண்ணும்போது கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணமா இருந்தால் அந்த ஸ்டார் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கோர்னரை மாற்றி எத்தனை கோணம் நம்மளுக்கு வரணுன்றது, அந்த அதாவது எத்தனை கால் வரணுன்ற உங்களுக்கு விளங்கு தான். நான் இப்போ மூவ் பண்ணிகிட்ருக்க பார்த்தீங்கனாலே விளங்கும் உங்களுக்கு. அந்த ஸ்டாரில் எத்தனை கால் எந்த ரேஞ்சுக்கு வரணுன்றது விளங்கும் பாருங்கள். இப்போ இந்த ரேஞ்சுக்கு வேணுமா, இல்லை அதை விட கொஞ்சம் பெருசாக வேணுமா, இல்லை ஓவர் பெருசாக வேணுமா, இந்த மாதிரி அமைப்பில் அது வரும். அதுக்கு நாம் என்ன செய்யணும், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணணும். மவுஸை மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். கீபோர்டில் கண்ட்ரோல் கீயையும் ஷிஃப்ட் கீயையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிங்களா இருந்தால் மவுஸை உங்களுக்கு இந்த மாதிரி அதை நாம் மெனுவலாகவே கஸ்டமைஸ் பண்ணணும். இப்போ சர்டிஃபிகேட்டில் இருக்கிற அந்த ஸ்டார் எம்ப்ளம் நம்ம ட்ரா பண்ணுறதா இருந்தால் இதில் பாயிண்ட்டை வந்து ரொம்ப அதிகமாக 33, 45 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணக்குள்ளே இந்த மாதிரி எம்ப்ளம் நமக்கு கிடைக்கும். கண்ட்ரோலை வச்சு நம்ம அதில் அந்த கோர்னர் வந்து எவ்வளோ நீளமாக இருக்கணுன்றதை நாம் தீர்மானித்து கொள்ளலும். இப்போ இந்த மாதிரி ஷேப்ஸு நம்ம ஸ்டாரில் கீறலும். ஓகே, அப்போ அடுத்த டூல் பார்க்க போகிறோம் ப்ரஷ் டூல். ப்ரஷ் டூல்ன்றது நாம் தெரியும் வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற அதே டூல் தான்
இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, அதே ஃபங்க்ஷன் தான். இங்கே நாம் ப்ரஷ்ஷை வந்து டைப்பை மாற்றலும், இங்கே ப்ரஷ் ஸ்டைலை மாற்றலும், நமக்கு நார்மல் நார்மல் ப்ரஷ் வேணுமா இல்லை பேசிக் ப்ரஷ் வேணுமான்ற விஷயங்களை மாற்றிட்டு இங்கே நம்ம ட்ரா பண்ணலாம். அப்போ நம்ம என்னத்துக்குனாலும் இங்கே அது வந்து வெக்டரில் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதில் இத்தனை பார்த்து இருக்குது, இவ்வளோ டாட்ஸ் இருக்குது, அப்போ இவ்வளோ பார்ட்ஸ் அதில் இருக்குது. அப்போ எதற்குனாலும் நம்மளுக்கு அது வெக்டரில் தான் கிடைக்கும். அப்போ ப்ரஷ் டூலும் அதே தான், ரெண்டு ப்ரஷ்ஷுமே அதே தான், அதே ஃபங்க்ஷன் தான், அது எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ப்ரஷ் டூலில் நீங்கள் வேறு டீப்பாக ஒன்றும் பார்க்க தேவையில்லை. அடுத்தது பார்க்க போகிறோம் ஷேப்பர் டூல். ஷேப்பர் டூல்ன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு டூல். அப்போ இந்த டூலை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஷேப்பை வந்து ஒரு நேர் இல்லாமல் ஒரு சீராக கீறுனீங்களாக இருந்தாலும் அது அந்த குறிப்பிட்ட ஷேப்பை நமக்கு எடுத்து தருவது. இப்போ உதாரணமாக நான் ஒரு ரவுண்ட் கீறுறேன், ஒரு நேர் இல்லாமல் கீறுறேன், ஒரு ஒழுங்கு இல்லாமல், ஆனால் அந்த எட்ஜை எனக்கு சரியான ஒரு சர்க்கிளுக்கு அதை எடுத்து தரும். இப்போ அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கீறுறேன் பாருங்கள், ஒரு நேர் இல்லாமல் இருக்குது நான் கீறுனது, ஆனால் நான் விட்டேன்னு சொன்னால் எனக்கு நேரான ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதாவது ஷேப்பர் டூலை வந்து ஈஸியாக கீறுற. இப்போ ஒரு ரெக்டாங்கிளை பாருங்கள், அதாவது அடிப்படையில் இருக்கிற இந்த 5 ஷேப்ஸ் இருக்குது தானே, ரெக்டாங்கிள், ரவுண்டட் ரெக்டாங்கிள், எலிப்ஸ், இந்த மாதிரி அடிப்படையில் இருக்கிற ஷேப்ஸை நாம் இந்த டூலை வச்சு அப்ளை பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு அலங்கோலமாக கீறுனா கூட அது சீரான ஷேப்பை நமக்கு தரும். இந்த அடிப்படையில் இருக்கிற ஷேப்ஸை நம்மளுக்கு சீராக எடுத்து தரும். இப்போ நம்ம எப்படி கீறினாலும், இப்போ நம்ம அறுகோணி வடிவில் கீறினாலும் அது நமக்கு அந்த அடிப்படையில் இருக்கிற அந்த 4 ஷேப்பையும் தான் தரும். இங்கே பாருங்கள், 5 ஷேப்பை நமக்கு தரும். அதே மாதிரி ஒரு ஸ்கியா கீறிங்கன்னு சொன்னால் ஸ்கியா நமக்கு எடுத்து தரும். இந்த மாதிரி மிக ஈஸியாக நம்ம ஷேப்ஸை கீறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். சரியா, இந்த டூலை பயன்படுத்துகிறோம். அடுத்த டூல் நாம் பார்க்கணும், பென்சில் டூல். பென்சில் டூல்ன்றது வந்து நாம் பார்த்த வந்து ஈஸியாக பென்சிலை வச்சு க்ரியேட் பண்ணுறது. இப்போ நாம் ஒரு ஒப்ஜெக்ட் ஒன்று கீற போகிறோமா இருந்தால், உதாரணமாக நான் ஒரு மவுண்டனை கீற போகிறேனா இருந்தால் நாம் மவுஸால் சும்மா ட்ரா பண்ணுற மாதிரியே கீறிக்கொள்ளலாம். எனக்கு அதுக்கேற்ற மாதிரியான அமைப்பை இங்கே நான் எடுத்துக்கொள்ளலாம். நான் இதில் கலரை சேஞ்ச் பண்ணுறேன், ப்ளூ, டார்க் ப்ளூக்கு. அடுத்து இன்னொன்று கீறேன், நான் இதில் கலரை நான் ப்ளூக்கு செட் பண்ணிவிட்டு இதில் ஒப்பாசிட்டியை கொஞ்சமாக குறைச்சிட்டு, இப்போ பாருங்கள் ஒரு மாதிரியான அந்த மவுண்டன், இந்த மாதிரி அதாவது வாட்டர், இந்த மாதிரியான வெக்டர்ஸை நம்ம கீறதுக்காக இப்படி பார்த்த வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங்காகவே பார்த்த உருவாக்குவோம். இதில் எத்தனை பார்த்துருக்குன்னு இப்போ நீங்கள் பார்த்தாலே விளங்கும். இல்லை நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பார்த்தையும் நாம் ஹேண்ட் ரைட்டிங் மூலமாகவே உருவாக்கலாம். அதுக்குரிய டூல் தான் இந்த பென்சில் டூல். ஓகே, அப்போ பென்சில் டூல் பார்த்துட்டோம். அடுத்த டூல் பார்க்க போகிறோம் ஸ்மூத் டூல். ஸ்மூத் டூல் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நாம் ஒரு பென் டூலை எடுத்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு ஒழுங்கில்லாத ஒரு அமைப்பை கீறுறோம். பென் டூலை எடுத்து கீறுறோம். சரியா, இப்படி ஒரு அமைப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த அமைப்பை நாம் இந்த ஸ்மூத் டூலை எடுத்து இந்த ஷேப் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த எட்ஜ் வந்து எனக்கு கோர்னர் வந்து கூராக இருக்குது. அப்போ இதை நான் ஸ்மூத்தாக மாற்ற போகிறேன். அப்போ இந்த எட்ஜில் இருக்கிற இந்த பார்ட்ஸ் இருக்குது தானே, இந்த டாட் புள்ளி, அப்போ அந்த புள்ளிக்கு நேரானாமல் இப்படி மூவ் பண்ணோம்னு சொன்னால், இப்படி வரையும் போது ட்ரா பண்ணும்போது அது நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அந்த கோர்னர் நமக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இப்படி பாருங்கள், இப்போ அண்டு பண்ணி காட்டுறேன். இதுக்கு முன்னால் இருந்த அமைப்பை பாருங்கள், இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி வந்திருக்கு. நமக்கு அந்த கோர்னரை ஸ்மூத்தாக மாற்றுற ஒரு டூல் தான் இந்த டூல். இப்போ இந்த கோர்னரை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக மாற்றுற ஒரு டூல் தான் இந்த ஸ்மூத் டூல். இப்போ அடுத்த டூல் பார்க்க போகிறோம் பாத் ரேசர் டூல். பாத் ரேசர் டூல் என்னன்னு சொன்னால், இப்போ இந்த அமைப்பை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த லைனில் வந்து நம்ம பாத் செலெக்ஷன் டூலை எடுத்து, டிரெக்ட் செலெக்ஷன் டூலை எடுத்து இந்த லைனை நம்ம ட்ரா பண்ணோம்னா இதில் இவ்வளோ பாத்து இருக்குது. இப்போ இந்த 2 பாத்துக்கு இடைப்பட்ட, இப்போ இந்த பாத்துக்கு இடைப்பட்ட அல்லது 2 பாத்துக்கு இடைப்பட்ட அந்த லைனை டெலீட் பண்ணுறதுக்காக நாம் இந்த பாத் ரேஷர் டூலை பயன்படுத்துவோம்.
அதாவது ரேஸ் பண்ண போகிறோம் ரெண்டு பாத்துக்கு இடைப்பட்ட. இப்போ இந்த பாத்துக்கு இடைப்பட்டதை delete பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் delete பண்ணக்குள்ள எனக்கு அங்கே ஒட்டோவாகவே ஒரு பாத் கிடைக்குது, 3வது பாத். அப்போ இந்த பாத் எண்ட் ஆகுது. அப்போ இன்னொரு புதிய பாத் ஒன்று கிடைக்குது, மற்ற பாத் delete ஆகுது. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் இங்கே delete பண்ணும்போது பாருங்கள், இப்போ எனக்கு பாத்தில் தான் delete பண்ணணும். நீங்கள் பாத்தில் delete பண்ணாட்டி delete ஆகாது. சரியா? இந்த மாதிரி ரெண்டு பாத்துக்கு இடைப்பட்ட அந்த லைனை delete பண்ணுறதுக்காக, erase பண்ணுறதுக்காக இந்த டூலை பயன்படுத்துகிறோம். அடுத்தது பாத் ஜாயின் டூல். அப்போ இதில் ஆப்போசிட். இப்போ ரெண்டு பாத்துக்கு இடையில் ஒரு இடைவெளி இருந்துச்சுன்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பாத்துக்கு இடையில் இடைவெளி இருக்குதானே, இந்த இடைவெளியை ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ஜாயின் டூல் பயன்படுத்துவோம். இந்த மாதிரி இடைவெளி இருக்கிற இடங்களை நீங்கள் நேராக தான் கீறணும் இல்லை, சும்மா கீறினாலே அது ஜாயின் பண்ணி தரும் நமக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு இந்த பாத் ஜாயின் டூல் பயன்படுத்தும். அப்போ ஷேப்பர் டூலர் இந்த டூல் பார்த்துட்டோம், பென்சில் டூல் பார்த்துட்டோம், ஸ்மூத் டூல். அப்போ இவ்வளோ டூல் பார்த்துட்டோம். அடுத்த டூல் பார்க்க போகிறோம் நாம ரேசர் டூல். ரேசர்ன்றது நமக்கு தெரியும், நார்மலாக ரேசர் தான். இது நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்தா அதே ஃபங்க்ஷன் தான். ஆனால் இங்கே பார்த்து இது delete பண்ண போகுது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்றது வந்து நம்ம ஏற்கனவே ஃபோட்டோஷாப்பில் பார்த்துருக்கோம். இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த பாத் செலெக்ஷன் டூலை நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாத் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்போ பாத் நமக்கு எதுவுமே இங்கே கிடைக்குதில்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், இது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே ஃபோட்டோஷாப்பில் பார்த்துருக்கோம் டெக்ஸ்ட் லேயர்ன்ற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம இது டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை நாம் அதாவது வெக்டராக மாற்றணும். டெக்ஸ்ட்டுன்ற அந்த இதிலேருந்து வெக்டருக்கு மாற்றணும். இதை மாற்றினா மட்டும்தான் நாம் இந்த ரேசரையோ அல்லது இந்த டூல்ஸ் எதுண்டாலும் நாம் அப்ளை பண்ணலும். அப்போ எந்த டூலையுமே அப்ளை பண்ண இயலாது இப்போது. ஸோ இதை நாம் வெக்டர் அதாவது அந்த பாத் அந்த அவுட்லைனுக்கு மாற்றணும். சரியா? அதுக்கு எப்படி மாற்றணும்னு சொன்னால் பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் அவுட்லைன்ஸ்ன்னு இருக்குது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் +O ஷார்ட்கட் கீ. அப்போ இந்த க்ரியேட் அவுட்லைனுக்கு கொடுத்தீங்களா இருந்தால் இப்போ பாருங்கள் இது ஷேப் அதாவது இந்த வெக்டர்ன்ற அந்த மோடுக்கு மாறிட்டு. இப்போ நீங்கள் இந்த டிரெக்ட் செலெக்ஷன் டூலை எடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்து இங்கே விளங்குது. பாருங்கள் எத்தனை டாட்ஸ் இருக்குன்னு, இவ்வளோ டாட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ அண்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு இருக்கும் போது அப்படி இல்லை. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா இருந்தாலும் இங்கே எந்த பாத்துமே உங்களுக்கு கிடைக்காது. பார்த்தே இங்கே இல்லை. ஏன்னு சொன்னால் இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ க்ரியேட் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் பார்ட்ஸ் நிறைய இருக்குது இதில். அப்போ நீங்கள் பாத்தில் வச்சுட்டு தான் delete பண்ணுறதோ இல்லை இங்கே ஏதாவது ஷேப்பில் மாற்றுறதோ டிஃப்ரெண்ட் ஏதாவது செய்யணுமா இருந்தால் நீங்கள் அவுட்லைன் பண்ணிட்டு தான் செய்யலை. சரியா? இப்போது ரேசர் டூலை எடுத்துனா இப்போ எனக்கு தேவையான மாதிரி delete பண்ணுறேன். இப்படி சும்மா நாம் delete பண்ணுறதுக்காக தான் இந்த ரேசர் டூலை பயன்படுத்தும். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்த டூல் பார்க்க போகிறோம் பாருங்கள். ரேசர் டூல் பார்த்துட்டோம். அடுத்த சிசர் டூல். சிசர் டூல்ன்றது வந்து சிசர்ன்றனா கத்தரிக்கோல் எப்படி கட் பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ இந்த கத்தரிக்கோல் அதாவது இந்த சிசர் டூலும் இதே மாதிரி வெக்டருக்கு தான் வேலை செய்யும், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வேலை செய்யாது. அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இங்கே வேலை செய்யாது. ஓகே, அப்போ இப்போ எப்படி அதை செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ இங்கே நான் இந்த ஒரு லைனில் வச்சு ஒரு பாத்தை எட் பண்ணுறேன், இன்னொரு பாத்தை இங்கே லைனில் எட் பண்ணுறேன். சரியா? இப்போ ஒரு லைனை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? அப்போ இன்னும் 2 லைன் தேவையா இல்லையா? அப்போ இங்கே ஒரு பாத், இங்கே ஒரு பாத். நமக்கு தேவையான இடத்தை இந்த சிசர் டூல் மூலமாக கட் பண்ணுறது. இந்த மாதிரி வேலைகளுக்கு இதை பயன்படுத்துகிறேன். அடுத்த டூல் பார்க்க போகிறோம். இதில் 3வது இருக்கிற நைஃப் டூல்ஸ். சரியா? நைஃப் டூல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ 2 இடத்துல வச்சு நம்ம நைஃப்னு சொன்ன கத்தி மாதிரி ஒரு கீறணும்னு சொன்னால் அது 2 ஆகும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், நைஃப் டூலை எடுத்து ஒரு லைன் ஒன்று கீறுறேன். சரியா? கீறிட்டு இப்போது இந்த ஏரியாவை இப்போ இந்த எம்மை எடுத்து வேறு ஆகணும்னு சொன்னால் நம்ம அந்த ஏரியா நம்ம கட் ஆகும். அதாவது நைஃப் டூல்ன்றது நாம்
ஒரு இடத்துல குறுக்கால ஒரு கீறு மூலமாக ரெண்டு அதாவது ஷேப்பை வேറെ ஆக்குற, அதாவது கட் பண்ணி ரிமூவ் பண்ணுற அந்த மாதிரி வேலைகளுக்கு நைஃப் டூலை பயன்படுத்துவோம். சரியா? அப்போ அடுத்த டூல் பார்க்க போகிறோம் ரொட்டேட் டூல். இந்த இருக்குது ரொட்டேட் டூல், ஷார்ட்கட் கீ ஆர். ரொட்டேட் டூல் எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னா, ரொட்டேஷன் நமக்கு தெரியும், வட்ட வடிவமாக அசைச்சிரும், அவ்வளோதான், வேறு ஒரு விஷயம் இல்லை இதில். இப்போ நம்ம இதில் 2 ஷேப் இருக்குது, இதில் ஒரு ஷேப்பை நான் பாருங்கள் வட்ட வடிவமாக அசைச்சிருன். ஒரு கோர்னரை பிடிச்சி நீங்கள் வட்ட வடிவம் மூவ் பண்ணிங்களா இருந்தால் அது ரொட்டேட் ஆகும். சரி, இது ஒழுங்கில்லாமல் அசையுது. அப்போ நம்ம ஒரு ஒரு முறையான ஒரு அளவில் வந்து இப்போ 90 பாகைக்கு அசைச்சிரும், அடுத்தது 180 பாகைக்கு, அப்படி ஒரு ஒரு ஒழுங்கான முறையில் அசைக்கிறதுக்காக நம்ம ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுவோம். அதாவது இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்களா இருந்தால் இப்போ 45 பாகைக்கு நமக்கு ரொட்டேட் ஆகிருக்கு. அந்த சைடில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விலங்கு பாகை காட்டுது நம்மளுக்கு டிகிரி, எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆகுதுன்னு. இப்போ 90 பாகைக்கு ரொட்டேட் ஆகுது. இப்போ 135, 180, 135, 90. அப்போ நான் 45 பாகையில் வைக்கிறேன். சரியா? இந்த மாதிரி மோஷன். இப்போ இந்த ஷேப்பை நான் இந்த மாதிரி கொண்டுட்டு வரேன். இப்போ பாருங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ இந்த ஷேப்பை நான் என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஷேப் ஒன்று கிடைக்கும். இந்த மாதிரி ரொட்டேஷன் டூலை வச்சு நம்ம அப்ளை பண்ணலும் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஈஸியான வேலைகளை நம்ம இந்த டூல்ஸை வச்சு செய்யலாம். அப்போ ரொட்டேட் டூல் பார்த்துட்டோம். அடுத்த டூல் பார்க்க போகிறோம் ரிஃப்ளெக்ட் டூல். ரிஃப்ளெக்ட் டூல்னா என்னன்னு சொன்னால், இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்போ இங்கால தானே பார்த்துட்ருக்கு, இது என்னோட வலது பக்கம் பார்த்துட்ருக்கு, இதில் ஆப்போசிட்டாக அடுத்த சைட்டுக்கு மாற்றுறதுக்காக நம்ம ரிஃப்ளெக்ட் டூலை பயன்படுத்துவோம். சரியா? இதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு சொன்னால், ரைட் கிளிக் பண்ணி இங்கே இருக்க ரிஃப்ளெக்ட் டூல் இதை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த டூலில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு விண்டோ நமக்கு க்ரியேட் ஆகும். இந்த விண்டோவில் நாம் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ப்ரீவி மோட் ஆன் பண்ணிங்கன்னா இங்கே என்ன மாறுதுன்னு காட்டும். அப்போ இதை நீங்கள் மாற்றினீங்களா இருந்தால் மாறுறது நமக்கு காட்டும். இப்போ இந்த மாதிரி இதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். சரியா? இப்போ மாற்றிட்டு இங்கே 3 ஆப்ஷன் இருக்குது. கேன்சல், இது தேவையில்லையா, ஓகேன்னு சொன்னால் இது இங்கெல்லாம் மாறி இருக்கும். இப்போ நம்ம இப்படி தானே இருந்தது, இப்படி மாறி இருக்குது. கொப்பின்னு சொன்னால் ஆல்ரெடி இந்த பக்கம் திரும்பினதும் இருக்கும், இங்கெல்லாம் திரும்பினது கொப்பியாக நமக்கு கிடைக்கும். கொப்பின்னு கொடுத்தோன்னு சொன்னால் இப்போ 2 சைட்டும் கிடைக்கும். அடுத்த டூல் பார்க்க போகிறோம் ஸ்கேல் டூல். இந்த இருக்குது ஸ்கேல் டூல். ஸ்கேல் டூலை வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு சொன்னால், ஸ்கேல் டூலை ஒரு ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் டூலை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே வச்சு மூவ் பண்ணிங்களா இருந்தால் நமக்கு ஸ்கேல்ன்றது என்ன, அதில் அளவை நாம் மாற்றுறதுக்காக பயன்படுத்துகிறது தான் இந்த ஸ்கேல் டூல். இதை நாம் இந்த டூலை எடுத்து தான் மாற்றணும் இல்லை, நம்ம மூட்டூலை எடுத்துகிட்டு இப்படியும் நாம் அதில் அளவை மாற்றிக்கொள்ளணும். சரியா? நம்ம அந்த டூல் நம்ம இருக்குன்றதுக்காக பார்க்குறோம், அவ்வளோதான். அடுத்த டூல் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள், ஷியர் டூல். அதாவது ஸ்கேல் டூலுக்கு அடுத்ததான் ஷியர்ன்றது வந்து இருக்கிற மாதிரி அது ஒரு பக்கம் சரிவாக மாற்றுறது. பாருங்கள், இப்போ நான் இருக்கிறது இந்த மாதிரி சரிவாக மாற்றுறதுக்காக ஷியர் டூலை பயன்படுத்துகிறேன். இப்போ ஷியர் டூல் இதுக்கு மட்டும்தான் நான் இல்லை, டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நான் டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணிவிட்டு அதை சைஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் அவுட்லைன் பண்ணாட்டி நமக்கு ஒர்க் பண்ணாது, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஷியர் டூலை எடுத்து இதை மூவ் பண்ணுறோம் பாருங்கள். இப்படியான வேலைகளுக்கு நம்ம இதை பயன்படுத்தலை இந்த ஷியர் டூலை. சரியா? இப்போ அடுத்த டூல் பார்க்க போகிறோம் ரீஷேப் டூல். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு லைன் ஒன்று கீறேன்னா இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று கீறிட்டு ரீஷேப் டூலை எடுத்து இதை வேறொரு வடிவத்துக்கு மாற்ற போகிறேன். அதாவது நமக்கு விரும்பின மாதிரி அதை வேறொரு வடிவத்துக்கு அதை மாற்றி எடுக்கிறதுக்கு இந்த ரீஷேப் டூலை பயன்படுத்துவோம். இந்த மாதிரி பாருங்கள், அதாவது டிரெக்ட் செலெக்ஷன் டூலை எடுத்து குறிப்பிட்ட பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷேப் டூலை எடுத்து நாம் மூவ் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி வேலைகளுக்கு ரீஷேப் டூலை பயன்படுத்துவோம். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ன்றது என்னன்னு சொன்னால், இப்போ இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மை எடுத்து இதில் நமக்கு சில ஆப்ஷன்ஸ் காட்டுது பாருங்கள். இப்போ இந்த ஆப்ஷன் என்ன செய்யுதுன்னு பாருங்கள். அதை நமக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ சென்டர் மூலமாக அதை இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது ஷியர் டூல் மாதிரியே இதுலேயும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்த டூல் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதை ஒரு பக்கம் அப்படி ஒடுக்குற மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் நம்ம இதை செஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி இப்படியான வேலைகளை செய்யலாம். ஒவ்வொன்றையும் வந்து நாம் ஒவ்வொரு விஷயம், அதாவது லோகோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வெக்டர், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது ஒவ்வொன்றையும் யூஸஸ் நமக்கு விளங்க வரும். இப்போதைக்கு என்ன பயன்பாடு, அது என்ன செய்யுது, அதோட ஃபங்க்ஷன் என்னன்ற விஷயத்தை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். அதில் 3ஆவது ஆப்ஷன் டிஸ்டார்ட். அதாவது அதில் கோணரை ஒரு கோணரை நம்ம 3D ஷேப்புக்கு மாற்றணும். இந்த மாதிரி ஒரு நமக்கு ஏற்ற மாதிரி ஒன்று 3D அமைப்பில் அதை மாற்றி காட்டணும். அப்போ இப்படியான வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் அதை. ஓகே, அப்போ டூல்ஸை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் வந்து இன்னும் அட்வான்ஸ்டான டூல்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படி 3Dயான விஷயங்கள், இந்த மாதிரி ஷேப் பில்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எப்படி செய்கிறன்றதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, பாய்.